ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது யூடியூப் சேனல் மூலமாக சில கருத்துக்கள் விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ராசி பலனில் இருந்து உலகத்தில் நடக்கும் சம்பவங்கள் வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன், நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சில வாசகர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த மார்ச் 31 வரைக்கும் நமக்கு இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா. சோழி மூலமாக காலையில் போட்டு ஆராய்ந்த பொழுது மார்ச் 31 வரைக்கும் நீடிக்கும் என்று சோழி சொல்கிறது. இது எந்த அளவுக்கு நிற்கும் என்று தெரியாது, ஆனால் 31 வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதேபோல் பொதுமக்களாகிய அனைவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆவண தங்கம் வெள்ளி வாங்குவதை சற்று தவிர்க்க வேண்டும். அவசரத்துக்கு 1 கிராம் 2 கிராம் வாங்கி குழந்தைங்களுக்கு காது குத்தி தான் ஆகணும். 10 பவுன் 20 பவுன் வாங்குறவர்கள் அந்த பணத்தை வங்கியில் டெபாசிட் பண்ணி வையுங்கள். உலகத்தில் பொருளாதாரம் சுழன்று கொண்டு இருக்கிறது. தங்கம் எந்த அளவுக்கு இறங்கும் என்று தெரியாது, ஆனால் ஏறாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நல்லாவே அறிகுறியாக சோழி சொல்கிறது. அதேபோல் நீங்கள் இப்பொழுது சனி பெயர்த்து வந்துவிட்டதே, மேச ராசிக்கு ரொம்ப ஆபத்து உள்ளது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், கேளுங்கள். அனைத்து ராசிக்கும் ஏற்கனவே சொல்லி முடித்து விட்டேன், இருந்தாலும் இப்பொழுது தனியாக சொல்கிறேன். சிலர் பயந்துகிட்டே என்று என்னிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு சேர்ந்து சொல்கிறேன். இந்த சனி பகவான் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்குத்தான் இந்த வருடம் கேடு விளைவிப்பார், பொதுமக்களை தாக்க மாட்டார் என்று சோழி சொல்கிறது. அதாவது பதவியில் உள்ளவர்களுக்கு ஆபத்து தான், அது மாற்றமில்லை. ஒருவரை ஏமாற்றினாலும் ஆபத்து தான், மாற்றமில்லை. நம்பிக்கை துரோகம் செய்தால் ஏமாற்றம் தான், அது ஒன்றும் இல்லை. சனி பகவானுக்கு பிடிக்காததே நம்பிக்கை துரோகம், ஏமாற்றுவது, இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணுவதால் சனி பகவானுக்கு பிடிக்காது. எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் சனியை பற்றி. சனி நீதி தேவதை, அவர் நீதி தவறாதவர். அவருக்கு பிடிக்காதை செய்தால் எந்த ராசியாக இருந்தாலும் தண்டித்து விடுவார். சனி பகவானுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. ஈசன் காடிக்கடியிலே இருந்தால் கூட சனிவான் எந்திரிச்சு வந்து டக்குன்னு முடிச்சிடுவார். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், சனி பகவான் நீதி தவறாதவர், நியாயத்துக்கு கட்டுப்படுபவர். நீங்கள் 7.5 சனி என்பது உங்களுக்கு மேசராசி 7.5 வருஷத்துக்கு சனி பிடித்திருக்காது. 2.5 ஆண்டாலும் வேற ராசிக்கு போகும். இப்படி 7.5 இல்லை. ஒரு ராசிக்கு 2 வருடம், 12 ராசிக்கு 12 24 12 6 30 மாறி வரும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் ராசி விட்டு மாறி வருகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 60 வயது இருந்தால் 3வது சனி தெரிந்து கொள்ளுங்கள். 40 வயசு 50 வயசு 2வது சனி. யாருக்கும் பாதிப்பு வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டு மழை நன்றாக பொழியும், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள்.
வெப்பமெல்லாம் ஒரு 15-20 நாளைக்கு தான். அடுத்து மழை கொட்ட பொழுது. ஆகவே பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நினைத்து ஆராய்ந்து பார்த்த வகையில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரம் சற்று மந்தமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்று சொல்கிறது. அதேபோல் சோழி பார்க்க விரும்புபவர்கள் காலை 7 மணி முதல் மதியம் 12 வரை சோழி பார்க்கப்படும். சோழி அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முன் அனுமதி பெற்று வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னை யூடியூப் ஐடியினுடைய நம்பர் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்று நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் என்னுடைய சேனல் தெரியும், நன்றாக பார்க்கலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தினுடைய பலனை சொல்ல இருக்கிறேன். நன்றாக கேளுங்கள். அதை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். பங்குனி மாத பலன் சொல்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.